குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனம். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆமென். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். தேவன் கிட்ட நம்ம கேட்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்லாத மனுஷர்களுக்கிட்ட நம்ம கேட்கறதோட தேவனிடத்துல கேட்கும் போது அவருடைய சித்தத்தின்படி அவர் ரொம்ப அருமையாக கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ரொம்ப அருமையான ஒரு வசனம். இந்த நாளிலே இந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார். ஆண்டவரே, இந்த வசனத்துக்காக நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா ஆசைகளையும் அறிந்த தேவன் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விரும்புகிறதை எல்லாம் உம்மிடத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தப்படி நீ செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீங்க செய்யுங்க. ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவரே, வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஆண்டவரே, பிசினஸ்க்கு போகிறவங்களுக்கும் ஆண்டவரே, ஸ்கூல் காலேஜ் போற பிள்ளைகளுக்காக, தூர தேசத்தில் இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்காக, அந்த குடும்பங்களுக்காக, எஸ் சுவாமி, ஊழியம் செய்கிறவர்களுக்காக, மிஷினரிகளுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் திட்டம் போட்டு நீர் வைத்திருக்கிற ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கும் ஆண்டவரே நீ சொல்லு, நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லும் போது உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே, நீர் எதையெல்லாம் எங்களுக்கு செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நீர் உம்முடைய சித்தப்படி இந்த நாளிலே எங்களுக்கு செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் இந்த கரங்களில கொடுக்கிறோம். வியாதியா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கரங்களில கொடுக்கிறோம் ஏசப்பா. நீங்க காத்துக்கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க. அவளை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை நோக்கி கூப்பிட்டு கேட்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. அதே மாதிரி முதியோர்களுக்காக, முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, அந்த அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. காத்துக்கொள்ளுங்க. பிரிந்து போயிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. கடன் பிரச்சனையில கஷ்டப்படுகிறவர்களுக்காக, பாவத்துல விழுந்து மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவங்களுக்கெல்லாம் நீர் உதவி செய்து மீட்டுக் கொள்வீராக. இந்த நாளை நாங்கள் ஆசீர்வாதமான நாளாக எங்களுடைய தேவைகளை உம்மிடத்துல சொல்லி நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு கேடகமா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை காத்துக்கொள்ளுங்க. தேசத்துல வருகிற பேரழிவுகளுக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே, வேண்டாத நோய்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இரவு வரும்போது நாங்கள் சந்தோஷமாக எங்க படுகைக்கு திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். உங்களுடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது அவர் பூர்த்தி செய்கிற தேவனாய் இருக்கிறார். God bless you all. Have a blessed day.